Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க ஸ்னில்நாதன். இம்பார்ட்டன்ட் பிரேக்கிங் அஃபிஷியல் நியூஸ் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ஸ்டேட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த டைப் ஆஃப் கவுன்சிலிங்கை பொறுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு தெளிவான ஒரு விளக்கமும் அனெக்ஷரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் கவர்மெண்ட் கோட்டா இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது, லிங்குவிஸ்டிக் கோட்டா இதெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்குமே அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கவர்மெண்ட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீட் யூஜி 2024 அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு இந்த ரெண்டு வேணும். 10th மார்க் ஷீட் வேணும். 11th மார்க் ஷீட் இஃப் அவைலபிள் அதை நீங்கள் கொடுக்கணும். 12th மார்க் ஷீட் வேணும். இதெல்லாம் போத் சைடு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். டிசி வேணும். சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி, அதாவது அதை போனஃபைட் சர்டிஃபிகேட் இல்லைனா ஸ்டடி சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். 6 to 12 தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்க அப்படிங்கிறதுக்கு. 7வது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 8வது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் தேவை. 9th வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ் டு பி அப்லோடட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஹூ கிளைம் தேர் நேட்டிவ் ஆஸ் தமிழ்நாடு கம்யூனல் ரிசர்வேஷன் அப்படின்னு வரும்போது, பேரண்ட் அதாவது எய்தர் மதர் ஆர் ஃபாதரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10வது போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து 7.5% ரிசர்வேஷனுக்கு சிஇஓ கிட்ட வாங்கினதை அப்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் கேண்டிடேட்ஸ் கிளைமிங் ஃபீ எக்ஸம்ஷன் கேட்டிருக்காங்க. இதில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வருட வருமானம் 2,50,000 கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு ஃபீஸ் எக்ஸம்ஷன் வரும். அவங்களுக்கு தான் இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். அதாவது ஃபீஸ் எக்ஸம்ஷன் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு மட்டும் அந்த சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து நமக்கு சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு தவிர மற்ற போர்டில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் தேவைப்படும். இந்த 3 போர்டுக்கும் தேவைப்படாது. அது வந்து தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கணும். கோர்ட் ஆர்டர்ஸ் ஏதாவது இருந்தால் வைக்கணும். அடிஷ்னல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் வைக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு. அதே போல் மேனேஜ்மெண்ட் மைனாரிட்டி கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் மேனேஜ்மெண்ட்டில் மைனாரிட்டி கோட்டாவுக்கு அப்ளை பண்ண முடியும். லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் தெலுங்குவோ மலையாளமோ அது வந்து நமக்கு கனெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டியன் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே. ஃபார் கேண்டிடேட்ஸ் கிளைமிங் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் அப்படின்னா, என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டர் இஷ்யூடு பை த இந்தியன் எம்பசி அது ஒன்று. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த என்ஆர்ஐ ஃபினான்ஷியல் சப்போர்ட்டர் அண்ட் த கேண்டிடேட் அது ஒன்று. என்ஆர்இ நான் ரெசிடென்ஷியல் எக்ஸ்டர்னல் பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் ஆஃப் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டர் அது வேணும். இந்த 3 வேணும். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா, the notification is issued for the benefit of the candidates and does not indicate the announcement of counseling schedule for the academic year அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெளிவாக. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும், ஒரு பெனிஃபிட்டுக்காக தான் சொல்லியிருக்காங்களே தவிர, அதர் தென் தட் இதுக்கும் கவுன்சிலிங் ஷெட்யூலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். கவுன்சிலிங் இன்னும் ஆரம்பிக்கலைங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், அனெக்ஷரில் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட்டில் நம்ம யார்கிட்ட சைன் வாங்கணும்னு அவங்க தெளிவாக கீழே போட்டிருக்காங்க. சீல் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப் த ஸ்கூல் வேர் த கேண்டிடேட் ஹேஸ் லாஸ்ட் ஸ்டடிட், அதாவது 12வது படிச்சிருப்பீங்கல்ல அந்த ஸ்கூல்லேருந்து மட்டும் வாங்கினா போதும். வேறு எங்கேயும் வாங்க தேவையில்லை. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து தாசில்தார்கிட்ட, ஆர்ஐ கிட்டலாம் போய் சைன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது தேவையில்லாத ஒன்று. அவங்க எங்கே சைன் போடுவாங்க? அவங்க சைன் போடுறதுக்கான இடமே இல்லையே. அவங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அவங்க யார்கிட்ட சைன் வாங்க சொன்னாங்களோ அங்கே மட்டும் சைன் வாங்குங்க போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபார்மா ஃபார் ரிலீஜியஸ் மைனாரிட்டியில் வந்து நம்ம வந்து சிக்னேச்சர், ஆஃபீஸ் சீல், நேம் ஆஃப் த டெசிக்னேஷன் இதெல்லாம் வந்து வாங்கணும். இது வந்து கம்பீட்டன்ட் ரெவென்யூ அத்தாரிட்டி, அதாவது ரிலீஜியஸ் அதாவது கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எங்கே வாங்கணுங்க? ரெவென்யூ அத்தாரிட்டி கிட்ட வாங்கணும். ஓகே. அடுத்து போனஃபைட் சர்டிஃபிகேட்டுக்கு அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஓகேங்களா. இது யாருக்குன்னா 6 to 12 கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க. ஓகே. அடுத்து இந்த அனெக்ஷரில் இருக்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதர் தென் தட் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அண்ட் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த வருஷம் தமிழ்நாடு செலெக்ஷன் நெட்வொர்க், அதாவது தமிழ்நாடு செலெக்ஷன் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .net வெப்சைட்டில் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்களும் போய் செக் பண்ணிக்கலாம். இதோட பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி காலையில் தான் நம்ம டெலகிராமில் சொல்லியிருந்தோம், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் சூன் வில் கால் ஃபார் அப்ளிகேஷன் அப்படின்னு. இப்போ அப்ளிகேஷனில் என்னெல்லாம் அப்லோட் பண்ணணும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. so that we always share official authentic information அப்படிங்கிறத நான் திருப்பியும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.